सर्वदा धनलक्ष्मी वीरलक्ष्मी हृदय सरज भूतकारण्यलक्ष्मी अग्रे सौर्यलक्ष्मी लक्ष्मी समशो अहोरात्रे भास्वे नक्षत्राणि होमम् अश्विनव्याचम् इष्टं मरीषाना नवं मरीषाना सर्वं मरीषाना श्री अमृतविनायिका समेत श्री योगनरसिंहस्वामी अनुग्रहं श्री सौभाग्यलक्ष्मी समेत श्री मालो नरसिंहस्वामी अनुग्रहम् स्वर्ण वेंकटेश्वर प्रसाद बल सिद्धिरस्तु। இங்கே நம்முடைய குருநாதருடைய வைபவத்திற்கு எழுந்தருளியிருந்து ஜெயந்தி வைபவத்தில் ஒவ்வொரு வருடமும் எழுந்தருளியிருந்து நம்மை எல்லாம் வழிநடத்தியும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ காகபுஜண்ட ஞான வாசிஷ்ட சிகரம் அருள்மாமணி ஸ்ரீ ரமணிகுரியருடைய பொற்பாத கமலங்களில் அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய ஆசிரமத்தினுடைய அனைத்து ஆன்மீக விழாக்களிலும் தங்களுடைய அன்பார்ந்த அந்த பங்களிப்பை அளித்து என்றென்று வழங்கிக் கொண்டிருக்கும் ஆசிரமத்தினுடைய அனைத்து
நல்ல உள்ளங்களுக்கும் அருட்செயல்களுக்கும் அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த இனிய மாலை பொழுதிலே இந்த அருமையான தருணத்திலே மங்களே மங்களாதாய மாங்கல்யே மங்களப்பிரதே மங்களார்த்தம் மங்களேஷு மாங்கல்யம் செய்கினே சுது என்று சொல்லக்கூடிய ஒரு மங்களகரமான இந்த ஒரு வைபவத்திலே சுகப்பிரம மகிழ்ச்சியினுடைய அந்த அருட்சன்னதியிலே நம்முடைய குருஜியவருடைய திருவதார திருநாள் ஒவ்வொருவருடன் சிறப்பாகவும் சீரும் சிறப்பாகவும் பிரம்மர்ஷியினுடைய திருவருட்கருணையால் நடந்து கொண்டிருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். அவ்வகையிலே இவ்வாண்டும் இவ்விழா சிறப்பதற்கு அந்த பிரம்மர்ஷியுடைய அனுக்கிரகம் மட்டுமில்லாமல் நாம் அனைவரும் எப்பொழுதுமே நம்முடைய சாஸ்திரங்களிலே குருவை பற்றி உயர்வாக சொல்லி இருக்கிறது. அதுவும் ஒரு சமயாச்சாரியார்கள் என்று சொல்லக்கூடிய ஆச்சாரியர்களுக்கு அப்பாற்பட்டது. சமயாச்சாரியார் என்று சொன்னால் ஒரு சமயத்தை சார்ந்த ஆச்சாரியர்கள். இப்ப சைவாச்சாரியார்கள் இருக்கிறார்கள், வைஷ்ணவாச்சாரியார் இருக்கிறார்கள், மாத்வாச்சாரியார்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் சமயாச்சாரியார்கள் என்று பெயர். இந்த சமயாச்சாரியார்களுக்கு அப்பாற்பட்டு மேலோங்கி விளங்கிக் கொண்டிருப்பவர்கள் சித்தாதி முனிவர்கள், ரிஷிகள். இறைவன் வேதத்தை படைத்தவுடன் முதலில் ரிஷிகளுக்குத்தான் கொடுத்தார். வேதத்திலே வேதம் கிடையாது, சைவத்துக்கும் வேதம் கிடையாது, வைஷ்ணவத்துக்கும் வேதம் கிடையாது, மாத்தியார்களுக்கு துவைவத்துக்கும் வேதம் கிடையாது. வேதத்திலே வேதம் கிடையாது. அதே போல் ரிஷிகளுக்கும் வேதம் கிடையாது, ரிஷிகளுக்கு வேதம் கிடையாது. அதனால்தான் ரிஷிகள் சமயாச்சாரியார்களோட உயர்வாக போற்றப்படுகிறார்கள். அதிலும் பிரம்ம ரிஷி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ சுகப்பிரம ரிஷியினுடைய திருவருளை பரிபூர்ணமாக பெற்றுக் கொண்டிருக்கும் அவருடைய குருஜியவருடைய திருவதார திருநாள். எப்பொழுதுமே ஒரு ரிஷியினுடைய ஆன்ம ஒளியானது ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொருவரை ஆட்கொண்டதிலும் அவர்கள் மூலமாக அந்த ரிஷிகள் அவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள். அதைத்தான் நாம் சொல்கிறோம். வேத நாடிகளிலே சொல்லும் பொழுது ஜீவநாடி என்று சொல்லக்கூடிய நாடியை சொல்லுகிறது. மற்ற நாடிகளுக்கு இல்லாத பெருமை ஜீவநாடிக்கு உண்டு. அப்ப அந்த ஜீவநாடி என்பது முனிவனுடைய நேரடி வாக்கினை நம்முடைய அந்த குருவினுடைய அந்த பிரம்மரிஷியினுடைய அனுக்கிரகத்தை அருளொளியை பெற்ற நம்முடைய குருநாதன் மூலமாக நமக்கெல்லாம் அனுதினமும் வழங்கி நம்மை எல்லாம் வழிநடத்திக் கொண்டு இருக்கின்ற பொழுது அப்பேற்பட்ட ஒரு ரிஷியினுடைய அருளை பெற்றவருடைய அவதார திருநாள் என்பது நாம் எல்லோரும் அனைவரும் போற்றி கொண்டாட வேண்டிய திருநாள். ஏனென்று சொன்னால் நம்முடைய வழிநடத்திக் கொண்டிருப்பவருடைய குருநாதர் அவருடைய திரு அவதார திருநாள். ஒவ்வொருவரிடமும் இந்த 30ஆம் தேதி ஜனவரி மாதம் 30ஆம் தேதி அந்த 3ஆம் இந்த 3 இந்த 30 என்று சொல்லியே 3 என்று அந்த குருவினுடைய எண்ணெய் வருகிறது. நியூமராலஜியிலே சொல்வார்கள். அந்த 3ஆம் எண்ணிலே அவருடைய திரு அவதாரம் நிகழ்ந்திருக்கிறது. அவருடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் பூரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம். அவருடைய லக்னம் விருச்சிகம் என்று சொல்லக்கூடிய அந்த சுப்பிரமணியருடைய லக்னம். தொட்டி சரவணமன்னார் அருட்பீடத்திலே அந்த சுப்பிரமணியருடைய ஆத்ம ஒளியை லக்னமாக கொண்ட நம்முடைய குருஜியவருடைய திருவதார திருநாள் ஒவ்வொரு வருடமும் நாம் செய்த பெரும் பாக்கியமாகும். அதிலும் நம்முடைய குரு அவதாரத்தினுடைய திருவதார திருநாளிலே புஜண்டருடைய அந்த மாபெரும் அருள் ஒளியை பெற்று புஜண்டருடைய சொரூபமாக ஒவ்வொரு வருடமும் நம்முடைய ஆசிரமத்தினுடைய குருஜியருடைய திருவதார திருநாள் மட்டுமல்லாமல் பிரம்மரிஷியினுடைய ஜெயந்தி விழா, தன்வந்திரி விழா, இந்த ஆசிரமத்தினுடைய அனைத்து விழாக்களிலும் கலந்து கொண்டிருக்கும் புஜண்டருடைய அருளொளியை பெற்ற நம்முடைய குருஜி அவர்களும் இணைந்து இரு பெரும் மகான்கள், ஒரு குரு மகான்கள் சேர்ந்து ஒரே மேடையில் அமையப்பெற்று நான் சொன்னது போல் சமயாச்சாரியார்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு ஆதிசங்கரோ சங்கராச்சாரியர் இவர்களெல்லாம் சமயாச்சாரியார்கள், ராமானுஜரோ இவர்களெல்லாம் ஒரு சமயத்தை தழுவி நிற்பவர்கள். ஆனால் ரிஷிகளுக்கு சமயம் கிடையாது. சமயத்தை தாண்டி நிற்பவர்கள், ஜாதி மத இனம் பேதங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள். அப்பேற்பட்ட ஒரு ரிஷிகள் நாமெல்லாம் கிடைத்திருப்பது நாம் செய்த மிக பெரும் பாக்கியம். நான் கூட ஒரு வைஷ்ணவத்தினுடைய ஒரு மீட்டிங்கில் பேசும்பொழுது தான் நான் சொன்னேன், சமயாச்சாரியர்கள் தம்முடைய சமயத்தை காப்பாற்ற வேண்டும் சொல்லி இந்த இந்து தர்மத்தை காப்பாற்ற தவறிவிட்டார் என்று சொன்னேன், குற்றம் சாமத்தினேன். அப்ப ஆச்சாரியர்களை குறை சொல்கிறேன் என்று நிறைய பேர் கிட்ட கேட்டா, நான் ஆச்சாரியரை குறை சொல்லவில்லை.
அவர்கள் தன்னுடைய சமயத்தை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி இந்து தர்மத்தை காப்பாற்ற தவறிவிட்டார்கள். அதனால்தான் இந்த இவ்வளவு அலங்கோலங்களுக்கு காரணம் என்று கூட சொன்னேன். ஆனால் ரிஷி மகான்கள் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். அந்த வகையிலே பிரம்மரிஷி என்று என்றைக்குமே ரிஷிகளிலே காகபுஜண்ட மகரிஷியும் சுகபிரம்ம மகரிஷியும் பெரும் அதாவது அவருடைய திருவருளையும் அவருடைய சிறப்பினை சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அந்த வகையிலே அப்பேற்பட்ட அந்த பிரம்ம ரிஷியினுடைய அருள்வாக்கை நாம் அனைவரும் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இங்கே ஆத்மார்த்தமாக இங்கே வருபவர்களுக்கு நன்றாக தெரியும். சில பேர் எனக்கு ரீடிங் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி கோவிச்செல்லாம் போயிருக்கிறாங்க. எங்களை கேட்டு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு குருஜி நல்லா தெரியுமே, நீங்க சொல்லுங்கன்னு சொல்லுவீங்க. நான் என்றைக்கும் சொல்லுவேன், குருஜி சொல்லக்கூடியதில்லை, அது சுகபிரம்ம மகரிஷி குருஜி வாயிலாக சொல்லுகின்ற அருள்வாக்கு, அருள் ஏடு மொழி. அதற்கு யாருடைய ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், பிரம்ம ரிஷி முடிவு பண்ணி யாரை ஆட்கொள்ள வேண்டும் என்று முடிவு பண்ணுகிறாரோ அவர்களை ஆட்கொள்வார்கள். நான் 1997 முதலாக பிரம்ம ரிஷி சுகபிரம்ம மகரிஷி குமார் குருஜி அவர்களை பார்ப்பதற்கு வந்தேன். வருகின்ற பொழுது நான் ஒரு பத்திரிகையாளனாகத்தான் வந்தேன், அவருடன் பேட்டி எடுக்கத்தான் வந்தேன் முதலில். அதே மாதிரிதான் புஜண்டர் அவர்கள் சுகபிரம்ம ரிஷி குமார் குருஜி என்னை காட்டிதான் சேலையூருக்கு சென்று குருஜி அவர்களையும் புஜண்ட மகரிஷி குருஜி அவர்களையும் சந்தித்தேன். அங்கேயும் அதே மாதிரிதான் சென்றேன். ஆனால் காலம் என்னை பத்திரிகையாளராக உள்ள செய்தியாளராக உள்ள விட்டதை தவிர அதனுடைய தாற்பயம் என்ன என்பதை பிற்காலத்தில் தான் உணர்ந்தேன், பின்புதான் உணர்ந்தேன். அதை அனுபவித்தால் தான் தெரியும். ஏதோ நம்முடைய பிரச்சனைக்கு அவர்கிட்ட வந்தோம், அவர் சொல்கிறார் என்று அவருக்கெல்லாம் அப்பாற்பட்டு நாம் ரிஷியை அணுக வேண்டும் என்பதுதான் நான் அடைந்த உண்மை. எல்லாரும் பிரச்சனையினுடைய பேசிக்கலே தான் எல்லாரும் வந்து பார்க்கிறோம். குருட்டியோ ஜோசியத்தையோ போறாங்க. ஜோசியருக்கும் குருவுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. ஜோசியர் வந்து பிரச்சனையை தீர்ப்பதற்கும் வழிதான் காட்ட முடியும். அதற்குரிய மார்க்கம் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு அதைத்தான் சொல்ல முடியும். தீர்க்கக்கூடிய சக்தி ஜோசியருக்கு கிடையாது. ஆனால் குரு மகான்கள் அவர்களுடைய அருட்கருணை பட்டாலே தெரிந்துவிடும். அதற்கு நாம் அவருடைய பாதார விந்தங்களை சரணாகதியை பெற வேண்டும். ஏதோ போறோம், நம்முடைய இதை சொல்றோம், பிரச்சனையை சொல்றோம், ரீடிங் கேட்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. அதற்கு மேற்கொண்டு அவர்களுடைய பாதார விந்தங்களை நாம் இருக பற்றி கொள்ள வேண்டும். நான் அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறேன். சுகபிரம்ம மகரிஷியினுடைய அருள்வாக்கு பல முறை என்னை ஆச்சரியத்தில் எல்லாம் வைத்திருக்கிறது. சில சமயம் நான் வழியிலே நினைத்துக் கொண்டு வருவதை குருஜி ஒரு அருள்வாக்கிலே சொல்வார்கள். எனக்கு அப்படியே மிரண்டு போயிருக்கிறேன். நான் புஜண்ட மகரிஷியினுடைய அருள் ஆசிரமத்திலே ஒரு நாள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, 2001 ஒரு பெரும் பிரச்சனையிலே நான் இருக்கிறேன். புஜண்டர் வாக்கிலே எனக்கு ஒரு அற்புதமான ஒரு வாக்கு வந்தது. எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவர்களை நாம் பற்றி கொண்டாலே போதும், தானாக புஜண்டர் அவர்களும் சுகபிரம்ம மகரிஷியும் வாக்கிலே நமக்கு அருள் கொண்டு நம்மை அருள்வழி நடத்துவார்கள் என்பதற்கு எந்த ஒரு ஐயமும் வேண்டாம். ஸ்வாகதம் 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 வசுதேவ குடும்பகம் சர்வம் அமிர்தமே. ஆங்கின் ஜனாதிபதி எங்கும் அருளானந்த ஒளிமயமாக இருந்து கொண்டு இந்த உலக வழி வாழ்விலே நம்மையெல்லாம் உரிய ஒரு வழி நடத்தி உன்னதங்கள் தன்னை இவ்வுலகில் கண்ணொழிப்பும் மின்னலென காணச் செய்து அற்புதங்கள் அதிசயமுற்ற நடக்க கண்டு மகிழ்ந்து நின்று இருக்கிறோம். கண்ணீர் வெடிப்பாரும் உண்டு, நன்னீரை காண்போமோ என்று ஏக்கம் கொண்டு இருப்பாரும் உண்டு. நன்னீர் பெருகும், நன்னீர் பன்னீர் போல் தெளிக்காது, பெருகும். மாறி பொழியும், பூமகள் குளிர்வாள், மாறித்தான் இது நடக்கும். இதுதான் காலகட்டத்தினுடைய கதி. பெய்தாலும் பெய்யலாம், பெய்யாமலும் போகலாம், பெருமழையும் இருக்கலாம், சிறு தூரமும் இருக்கலாம் என்று சொல்ல வாழ்வதில்லை. ஆராய்ச்சியாளர்களுடைய ஆராய்வருடைய தூய்மையான தீர்க்கம் அதை அதுகளுக்கு மேலாக
இறைவனுடைய திருவருளின் கருணையினாலே நிறைந்திருக்கின்ற மகரிஷிகளும் சித்தர்களும் ஞானியர்களும் ஜீவமுக்தர்களும் உரைக்கின்ற சொல்லினுடைய ஒளியிலே மாறி பொழியும் மண்மகள் குளிர்வாள் நல் உள்ளங்களிலே நிறைவென்னும் நல்லார்த்த சுகங்கள் உண்டாகும். எங்கே நல் ஒளி ஒன்று தோன்ற தொடங்குகிறதோ அப்பொழுதே அந்த ஒளி உள்ளொளி இந்த உயிரினும் இந்த உலக கூட்டிலே தெளிவினும் ஒரு தீர்க்கத்தை ஆன்ம பெருக்கை ஆனந்தத்தினுடைய தீர்க்கத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கும். நான் கதை சொல்ல வரவில்லை. எனக்கு உடல் நலம் சரியில்லை. உள்ளம் உவசு கொண்டால் பிறவிகளை எல்லாம் மனத்தின் கண் தோன்றாது. உள்ளத்தில் உரம் வேண்டும். மனிதனுடைய மனமொழி மைகளிலே ஒரு தெளிவான தீர்க்கம் சத்தியவரதம் என்று சொல்லப்படுகின்ற தீர்க்கம் நம்பிக்கை இவைகளினாலே மனிதன் உந்தப்பெற்று வாழ்ந்து வருகிறார். இந்நாளின் பெருமையை நிறைந்து எண்ணுகின்ற இந்த தருணத்தில் ஸ்ரீமான் குமார் குருஜி அவர்களுடைய பிறந்த நாள் புறந்தொய்ந்து உயிர்த்தோரே காதலின் உயிரோ கருங்கேளை பற்றி நின்றது. பூரம் தொய்ந்து உதித்தோனே அது வீண் போகாது. கருந்தேளில் உகர்ந்து வந்து அமைந்தோனே விருச்சிக லக்னம் என்பது அகண்ட சாம்ராஜ்ய யோகத்தை தரக்கூடிய ஒன்று. ஆனால் காலம் கடந்து காட்டுவான் செயலை தேல் கொட்டுறது இருக்குல்ல, டக்குன்னு கொட்டாது. நல்ல நேரா அது கொட்டுகின்ற ஒரு முகம் எந்த இடத்தில் தெளிவாக கொட்ட வேண்டும் என்று சிந்தித்துத்தான் கொட்டும். நண்டுவா தெரியாத இருந்தனா நல்லா பிடிச்சுக்கிட்டு அப்புறம் கொட்டும். இவரை நண்டுவா கிளி என்று சொல்லவா தேள் என்று சொல்லவா? ஒய்யுமொரு பொருளெல்லாம் இந்த உலகத்தில் கண்ணோடு கண்டு மண்ணோடு வென்று மனமெனும் இந்த ஆன்ம பலத்திலே ஊன்றி இருக்கின்ற நிலையிலே உன்னதமான தவ ஒளியிலே நிறைந்த மகான்களும் சித்தர்களும் ஜீவமுக்தர்களும் கருந்தேள் என்று சொல்லப்படுகின்ற விருச்சிகத்தில் பிறந்தவர்கள். இன்று சிலருக்கு சில தொல்லைகள் வந்திருக்கலாம். ஆனால் இவை எல்லைக்கு அப்பாற்பட்டது. கால ரீதியாக சொல்லப் போகின்ற போது நான் சாஸ்திரம் படித்தவர் அல்ல, ஜோதிட வல்லுநரும் அல்ல. ஐயா அவர்கள் கேட்டார்கள், போர் வருவதற்கு நாட்டிலும் வழி உண்டாயும் எல்லையிலும் தொல்லை உண்டு. வல்லரசு முன்பிலே 2 வாழேற்றி பார்க்கலாம். அந்த வாலாட்டம் ஒடுக்கப்படும். நான் என்று சொல்லும் வல்லரசு தாரென்று தனதென்று யாரென்று அறியாது போகும் போலே. ஆகவே இணைந்து வருகின்ற பக்குவன்று இவைகள் உண்டாவதற்கான காரணம் உண்டு. தென்னிலத்திலும் பாருங்கள், ஒரு இடத்திலே மழை பெய்கிறது, ஒரு இடத்திலே மழை இல்லை. நன்றி இல்லை என்று சொன்னால் நன்மை தருவேன் என்று சொல்கிறார். மனங்களிலே மாற்றங்கள். என்னை பார்த்து 1, 2, 3, 4 சுகஸ்தானம். ஏகம் சூரியன் அது அநேகமாக பிரகாசிக்கின்ற போது சுகத்தை தருகிறது. நல்லார்த்த நலன்களை எல்லாம் நிறைந்து காணுகின்ற கால ஓட்டத்தில் இந்த மகர திங்கள் என்று சொல்லப்படுகின்ற தை மாதத்தில் அந்தம் 38 நாள் ஓட்டம் தொட்டு, இங்குதான் நம்முடைய தமிழ் மொழியினுடைய ஜீவ ஒளியை பார்க்க வேண்டும். 38 நாள் ஓட்டம் தொட்டு, பிறகு என்று சொல்லவில்லை, நாள் ஓட்டம் தொட்டு நிறைவை தருவதற்காக மேகநாதன் எழுந்து வருவான். வலுவை தருவதற்காக, வையகம் வாழ்வதற்காக பூமகள் மகிழ்ந்து நோக்குவாள்.
மண்ணோடு கலந்து மண்ணுலக மானுடல் மனத்திலே தன்னொழியை அறிகின்ற பக்குவம் கிடைக்கும். இப்ப எல்லாம் பிதற்றலாகத்தான் இருக்கு. ஆனால் இதையெல்லாம் ஆடிய அமளிப்பட்டு அடங்கும் காலம் காணநல் ஒளியவன் கவியவன் பதியான் காலை பதியல் படியும் காலம். ஒளியவன் என்று சொல்லப்படுகின்ற சூரிய பகவான், கவியவன் பதி என்று சொல்லப்படுகின்ற காலைப்பதி. சுலாமும் சுக்கரனுடைய வீடு, ரிஷபமும் சுக்கரனுடைய வீடு. காலைப்பதி என்று சொன்னால் ரிஷபம். ரிஷபத்தினாலே இருப்பதாம். காளையை பதியதற்கு கதிரவன் அடையும் காலம் சபனம் ஏற்க விதி உண்டு, சமயம் தக்க பலன்களை தர வழி உண்டு. மனிதர்களுடைய மனமொழி வழிகளிலே தெய்வீக ஒளிபலம் தன்னை காணுகின்ற கால ஓட்டம் இந்த ஆண்டு. தெய்வம் இல்லைன்னு சொல்றது கூட தெய்வம் காத்தருளும் என்று வேண்டுவார். வேண்டுவாருக்கு வேண்டுவன வகுத்து அளிப்பாராய் தெய்வந்த வாசம் அமர்வார். ஆகியனால்தான் சொன்னேன், இது ஒரு வசுதெய்வ குடும்பம். அப்படி எண்ணக்கூடிய ஒரு பக்குவம், பரிவு, பாசம், பந்தம், நேசம், நிகழ்ச்சி அமைதியானால் இந்த ஆன்மா தூண்டப்படுகிறது. எங்கோ இருப்பவனாக சொல்லிக் கொண்டிருக்கிறது இறைவன் உள்ளிருப்பவனாக இருந்து கொண்டு நம்மை உணரச் செய்கிறார். நாம் மட்டும் உணர்ந்தால் போதாது, நம்மோடு அனைவரும் சேர்ந்து உணர்ந்து உகர்ந்து மகிழ்ந்து வாழ வேண்டும். பிறர் வாழக் கண்டு மகிழ வேண்டும். வாழ்வாங்கு வாழ்வாயாக இருந்து வாழ்த்த வேண்டும். சொல்லுதல் எளிது, சுகந்தரும் சொல் பலமுடன் வாழுங்கள், நலமுடன் வாழுங்கள். நல்லாழ்த்த சுகங்கள் நீங்கள் நாடும் நலங்கள் கூடி வரட்டும். என்ன ஒளி அலைகள் உண்பால் உள்ளத்தின் ஒளிவால் இந்த ஜீவ ஒளிவால் உண்டு பரவுமையானால் அதனுடைய வேகம், அதனுடைய அதிவேகம், the velocity of it will go deep and deep into the inner soul. அதைத்தான் ரமணர் கண்டு மகிழ்ந்தார். உள்ளிருப்பவனை உலகநாயகனை, என்னுள்ளிருப்பவனை இனியவனை கண்டு கொண்டேன் என்று சொன்னார். கண்டு கொண்டு அமைந்தேன் என்று சொன்னால் என்ன? கண்டால் மட்டும் போராது. கண்டு கொண்டு மகிழ வேண்டும். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்பதாம் போலே பிறருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இனியவை நடக்க வேண்டும். நலமாக வாழ்வாயாக இந்த நல்ல ஆசை அருளல் வேண்டும். ஆசி அளிக்க எனக்கு தகுதி உண்டா? எப்படி சொல்லுகிறாய்? இது சொல்ல முதம் தெளிப்பதற்கு தகுதி திறன் தேவையில்லை. நல்ல முதம் உண்பதற்கு ஏதாச்சும் விதி உண்டா? விஷமாக இருந்தால் அதை விஷம் சாப்பிடாதுன்னு சொல்லலாம். சந்தன குழம்பு தெளித்தல் போல சுகந்தமான சந்தன குழம்பு தெளிக்கப்படுகின்ற பொழுது அதனுடைய நறுமணம் எப்படி நம்மை ஆட்கொள்ளுகிறதோ, அல்லது அந்த நறுமணத்தோடு நம் மனம் எப்படி ஆட்கொள்கிறதோ, இதைத்தான் வயப்படுதல் என்று சொல்வார்கள். அது இவன் பயமாகிறது, இறைவன் நம் பயமாகிறான், நாம் அவன் பயம் ஆவது இல்லை. இதற்கு பெயர்தான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொல்வார்கள் சரணகதி என்ற ஒரு தத்துவம். காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணா சரணகதி இல்லை. இந்த பாதி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணுமேன்னு நினைச்சு பண்றோம். எத்தனை பேர் இருப்பான்? அவன் பாவியா இல்லையாங்கிறது இட் இஸ் none of your business. If you do one thing, do it with sincere. Don't think that he is a pavi. You think always he is the great Magan or the God himself. The God himself will come and accept your namaskarams. அத்தகைய ஒரு ஆன்ம பலம் மனிதனுக்கு அமைமையானால் ஊனாது உடலாது உயிர்கூட்டின் நீக்கங்களில் செல்கின்ற பாக்கியம்
எப்பொழுதும் நீ இளமையின் தீர்க்கமாக அமைய முடியும். இதை அறிந்து விட்டால் அதுதான் மார்க்கம் கண்ட மார்க்கண்டேயரை போன்றாகும். அன்பாக 16 தலமும் பொக்கி அந்த மதில் கடையோராம் அருளினாலே சென்பானை யமனை வென்று திகழ் 16 பெற்றான். காலங்களிலே சொல்லப்படுகின்றவர்கள் கதைகள் என்று உரைக்கிறோமே, கதை கதையாக இருக்கலாம். ஆனால் நான் இங்கு கதைப்பதற்கு வரவில்லை, உங்களோடு சொல்லோட்டத்தில் விளையாட வரவில்லை. உள்ளோட்டத்தோடு உள்ளோட்டமாக உங்களுடைய உணவுகளுக்கு உணவாக என்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு மனமகிழ்ந்து வருவேன். எல்லா வருஷமும் நான் தான் முன்னாடி வருவேன். நான் இப்போது எங்கேயும் போறதில்லை. குமார் குருஜியோடைய ஃபங்க்ஷனுக்கு நான் தவறுவதில்லை. பிறந்த நாளினுடைய மகிமையை நான் பேசுகிறேன். இந்த பிறப்பினுடைய ஒரு தீர்க்க ரகசியத்தை இதுகால வரை இந்த ஜீவன் அறியவில்லை. அறியும் காலத்தின் தீர்க்கத்தை பேசுகிறேன். அறியாமை எனும் காரிருள் கடந்து, நீங்க தான் நம்முடைய தமிழ் மகிமையை அறியணும். கடந்து காரிருள் கடந்து நிறைவான நல்லொளியில் நிலவொளியின் மகிமையை உணரும் தன்மை, முழு நிலவினுடைய ஒளியிலே காணப்படுகின்ற தன்மை குளிர்ச்சி, அதை அகங்குளிர காண வேண்டும். உள்ளத்தின்பால் குளிர்ச்சி வேண்டும். ஈரம் இருக்கிறதா, பசை இருக்கிறதா என்று இங்கே மருத்துவர்கள் வந்திருக்கிறார்கள். உஜந்த பெருமான் சொல்லுவார், ஒருவரை பார்த்து இவன் டாக்டர் என்று சொல்ல மாட்டார். அவரை பார்த்து சொல்வார், இவன் மருத்துவன், இறைவனுக்கு ஒப்பானவன். கடவுள் போற ஆபரேஷனுக்கு டாக்டர் இங்கதான் கடவுள் என்ன காப்பாற்றணுங்கிறார். அந்த டாக்டர் வந்து கடவுளா மாறிடுறார். அப்புறம் நல்ல ஆபரேஷன் ஆகி திரும்ப தெளிவாரு. ஒரு நாளைக்கு டாக்டர் பார்க்கல ரோட்ல, இவன் போய் டாக்டர் பார்க்கறது இல்லை. டாக்டர் பார்த்துட்டாரு. என்னப்பா ஆபரேஷன் ஆச்சா? அதான் பார்த்தேன். இப்ப எப்படி இருக்க? நீங்க கடவுள் மாறிக்கு வந்து என்ன காப்பாத்தினீங்க. முதல்ல அந்த டாக்டரை பார்த்து சொல்லுவான், நீங்க தான் கடவுள், கடவுளாக வந்து என்னை காப்பாற்றினீர்கள். இப்ப கடவுள் மாறி அப்புறம் சொல்ற, என்னமோ போனேன், பில்ல கொடுத்தேன், போட்டேன், காசை வாரி விட்டேன், ஆபரேஷன் நடந்தது, ஆண்டவன் போட்டான் பிச்சைமா. அப்புறம் எனக்கு நம்பிக்கை இருந்தது, வந்துட்டேன்பா. மனிதர்களுடைய மனம் தடுமாறுகிறதல்லவா? தடுமாறலாம், தவறில்லை. தடமாறக்கூடாது. இடமாறும் சுகம் எங்கும் இல்லா அருட்சுகம் உன் ஆன்மத்தின்பால் தடமறிந்து தான் வந்து அமைந்திருக்க காண வேண்டும். ஆகையினால் உள்ளிருக்கின்ற ஒரு பரம்பொருளுடைய ரகசியத்தை நீ சதா சதா சர்வகாலமும் சத்சித் ஆனந்தத்தினுடைய பெருக்காக உகந்து இருக்கின்ற வாசியினுடைய உட்பொருளுடைய தீர்க்கத்திலே உணர தலைப்படுகின்ற பொழுது உன் மனம் கேட்கின்ற கேட்கி ஹோமாய், நான் யார்? இந்த பிறப்பின் ரகசியம் என்ன? தத்துவம் என்ன? தத்து சித்து வித்து. இது ஜீவனுடைய ஒளிபலத்திற்கு உகந்ததாக இருக்கின்ற தாய் தந்தைக்கு காரணம். வினோதங்களினுடைய தீர்க்கம் அங்கு விளையாட்டு பொருள் போலாகிறது. வினையெடுப்பாரை பற்றி நான் பேச மாட்டேன். விளைநிலத்தில் நல்வித்தை எடுக்கின்ற பொழுது இந்த பூமகள் அருள்பலமும் மேக மண்டலங்களினுடைய தீர்க்க பலமும் அதோடு கலக்கின்ற பொழுது வித்து முளைக்கிறது. வித்து நல்வித்தாகி விளைகிறது. விளைநிலத்தில் அமளி எனும் ஒரு ஆனந்தத்தை தருகிறது. அப்படி நாம் ஒவ்வொருவரும் ஒரு சாதனையை செய்ய வேண்டும். சாதனை செய்ய இயலவில்லை. I don't have that capacity or capability. Don't worry. Don't do வேதனை. மற்றவர்களுக்கு ட்ரபிள் பண்ணாது. ஆகையினால் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் எப்படி இருப்பது? நல்லதையே நினை.
நர்மதி என்று சொல், வாழ்கை என்று சொல், அமோகம் என்று சொல், என்ன குறைந்தா போய்விடுகிறாய்? நிறைவை உள்ளிருந்து எடுக்கணும். அமுத கலசம் என்ன பண்ண? அமுத கலசம், அமுத கலசம். இந்த கலசம் ஒரு சாட்சி பூதம். இந்த கலசத்தில் இருக்கின்ற நன்னீர் இருக்கிறதை அதை எந்தெந்த நதிகளினுடைய தீர்க்கங்களை எல்லாம் எண்ணெய் அமைந்து அகமகிழ்ந்து கூறி அழைக்கிறாயோ அவைகள் வந்து என்னை பொறுத்தவரை நான் நித்தியம் குளிக்கிறத கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, கிருஷ்ணா, துங்கபத்ரா, நர்மதா, சிந்து, பைரவி, காங்கை, சேத புஷ்கரணி, சார புஷ்கரணி, அக்னி தீர்த்தம், வாயு தீர்த்தம், வருட தீர்த்தம், இந்திர தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், நல தீர்த்தம், சொர்ணமிகு தீர்த்தம், சேது ஸ்நானம் என்று சொல்லிதான் குளித்தது. அதுகள் வருமாயா? உனக்கு கேள்வி வந்ததாக எனக்கு பிரம்ம நம்பிக்கையை வச்சுக்கோ. ஆனா நீ சொல்ல பிரம்ம பித்துக்குழி பிதற்றுகிறான். நான் ஒரு பித்துக்குழிதான், பைத்தியம். நான் அர்ஜுனனுடைய வில், என்னுடைய சொல் அந்த அம்பு. எப்படி? அதுதான் என் குருநாதருடைய கருணை. குருவர்களுடைய தீர்க்கங்கள் அடையப்பட்டு அமைவீர்களே, ஆனால் அந்த திருவருளே உன்னோடு வந்து கலந்து பேசுவோம் போதே திருவருள் கலந்து பேச வேண்டும். இணைவு என்று சொல்லப்படுகின்ற ஒரு நல்லார்த்த சுகம் நாளோடு இனிமையாக அமைய வேண்டும். குமார் குருஜி அவர்களே, உங்களுடைய பிறந்த நாளை நான் தப்பாய் விட்டு விலகிச் செல்வதாக எண்ணுவீர்கள். பிறந்த நாளை கொண்டாடுவது எதற்காக? எதற்காக? கொஞ்சம் பொல்லாதவன் தஞ்சாவூர் ஜில்லாக்காரன். பிறந்த நாளை கொண்டாடுவது எத்தனை ஆண்டு ஆகிவிட்டது என்று கணக்கிடுவதற்காக அல்ல. பிறந்த நாளில் இதுகால வரை என்ன ஆற்றினோம், எதை ஆற்றுவதற்காக ஆற்றுப்படுத்தப்பட்டு இந்த மண்ணுலகில் வந்து நிற்கிறோம். இன்றைய நாள் ஓட்டம் அது தன்னில் நம்முடைய உள் ஓட்டத்தினுடைய தீர்க்கங்கள் என்ன? எதிரான காலத்தில் இதன் வலிமையை ஏற்றமாய் அமைக்க வேண்டும். You plan yourself to achieve something within you first. Don't advise everybody as if that you are the greatest man. Feel you are just like a ordinary fellow. I am not an intelligent, I am not an educated fellow, but I have got the capacity and capability to tell the truth which I am getting from my inner self. How? Because it is by the grace of my Guru. நான் படிக்கவில்லை. சாஸ்திர நுட்பங்களை அறிந்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். பார்த்தாது மாதிரி அடிச்சு விடுறதுக்கு. ஆனால் நவக்கோள்களை கண்டவன் நான். சத்தியம். நவக்கோள்களும் சுபக்கோள்களாக ஆக்கி கொடுக்கிறேன் என்று அருள்வாக்கு அறிவித்தவர் தவமனிதர்களும் சித்தர்களும் ஞானியர்களும் யோகியர்களும். அவர்களிடத்தில் பார்த்தாரை சொன்னது போல வேற்றுமை கிடையாது. வேற்றுமையில் ஒற்றுமை காண் என்று மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஒருவரை பார்க்கிறோம், பிடிக்கிறது. ஒருவரை பார்க்கிறோம், அவர் ஒன்றும் செய்யவில்லை, ஆனால் பிடிக்கவில்லை. வாட் இஸ் த ரீசன்? ஒரு பிரிட்டிஷ்காரன் சொன்னா it is because of karmic reaction. Maybe or may not be. கர்மாதி வினைகளினுடைய தீர்க்கங்களை எல்லாம் தாக்கங்களை எல்லாம் நீக்குவதற்காகத்தான் சிந்தனையில் இறை திருவருளை எண்ணிப்பார். அவருடைய அருள் திருவடிகளே சரணம் என்று ஒன்றை ஆக்கிக்கொள். ஏற்பானா? நீ ஏற்பானா என்று கேட்பதற்கு முன்பாக அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். உதாரணம் வேண்டுமா? கண்ணப்பன் இறைவனையே நம்பிக்கை கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒன்றுதான் தெரியும்.
முள்ளை முள்ளால் எடுக்கலாம் என்று சொல்றான். அதுக்கு ஊக்கு வேண்டாம், ஊசி வேண்டாம், கத்தி கபடா வேண்டாம், முள்ளை முள்ளால் எடுக்கலாம். இதுதான் நம்முடைய பாரம்பரியமான நிலை. அவன் பார்க்கிறான், இறைவா உன்னுடைய கண்ணிலே ஏன் இந்த கதி, யார் என்ன செய்தார்கள் என்று சுற்றி சுற்றி வருகிறான். வெள்ளை எடுக்கிறான், கொடுக்கிறான், எங்கே யார் ஒளிந்திருக்கிறார், பதறுகிறான், கதறுகிறான். இறுதியாக இறைவா ஒன்று நான் அறிந்திருக்கிறேன், கண்ணுக்கு கண்தான், முள்ளை முள்ளால் எடுப்பது போல என் கண்ணை உனக்கு அப்பறான் எடுக்கிறான். அப்பறான் எப்படி அப்ப முடிந்தது? இறைவன் ஒப்பினான், இவன் அப்பினான். இறைவன் மட்டும் ஒப்பாதை தலை கொஞ்சம் சாட்சி விட்டான்னா போயிடுச்சு. இறைவனுக்கு இன்னொரு மகிழ்ச்சி, இப்பேற்பட்ட ஒரு பக்தனா இவனை இன்னும் சோதிப்போம் என்று மற்றொரு கண்ணிலும் அப்படி குருதி வருகிறது. செய்வதறியாமல் பாலகர் தெடுபாடுகிறான். 12 ஆண்டு பார்க்கிறான். ஒரு கண்ணை அப்பிலே நின்று விட்டது குருதி, மற்றொரு கண் தானே என்னுடைய இன்னொரு கண் எதற்காக இருக்கிறது என்று எண்ணியவன் எப்படி அதை அப்புவது கரெக்டான அந்த பிளேஸில் பாருங்க. அவனுடைய ஜட்ஜ்மெண்ட், he want to have a judgment where to be placed. தன்னுடைய செருப்பு கால், அப்பெல்லாம் இது போல மாடர்ன் செருப்பெல்லாம் கிடையாது, தோலை அப்படியே வச்சு மடக்கி காலோட கால் கட்டியிருப்பாங்க. அதுல எவ்வளவு பெரிய முள்ளை ஏறினா கூட உள்ள போகாது. கானகத்திலே வேட்டையாடுபவர்கள் அதை அப்படி கண்ணில் வைக்கிறான், அப்படி இருக்கிறான், கண்டப்பாங்க. இறைவன் இவருடைய செயலை ஒப்புக்கொள்கிறான். அப்பினான், அவன் ஒப்பினான். இது ஒரு இன்சிடென்ட். திருக்கடையூரிலே அதிராபப்பட்டருடைய நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். அங்கே மார்க்கண்டேயன் பெற்ற ஒரு அற்புதத்தை தெரியும். பல ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்றான். சிதம்பரம் நீகினான். என்னடா காலை தூக்கிட்டு இருக்கிற, ஒண்ணுமே புறப்படலாம். அழுத பிள்ளைக்கு பால் கொடுத்த தாய் இருக்கின்ற சட்டநாதர் கோயிலுக்கு போனான். சட்டநாதர் இவனை சட்டை செய்யவில்லை, இவனும் அவரை சட்டை செய்யவில்லை. ஆனால் அவன் என்று சொல்லப்படுகின்ற செவ்வாயினுடைய வினையை போக்கிய வைத்தீஸ்வரத்துக்கு அங்கும் அவனுக்கு பேசவில்லை. சற்றே விலகிடும் பிள்ளோய் என்றவுடன் நன்றி விலக இறை தரிசனம் காட்ட இருந்த இடம் போறான். அங்கும் அப்படி நடக்கிறான். மாயவனம் கிடக்கிறான். திருக்கரையூர் ஒரு போர்டு போட்டு, முருகன் கல்யாண மண்டபம்னு போர்டு போட்டா திருக்கரையூர் அல்ல. மண்ணை மிதிக்கிறான். ஐயா 12 வயசு பாலகன். இதே போல தார் ரோடு கிடையாது, பொது மணல் ரோடு. தவிக்கிறான், நடக்க முடியாது. ஆனா அந்த மண்ணை மிதிச்ச உடனே அங்க உடனே தெம்பு வந்து விட்டது. குருஜி குமார் குருஜி பழைய உட்கார்ந்த உடனே எனக்கு தெம்பு எப்படி வந்துருக்கு. அப்படி இங்கதான் ரகசியம். கோபுரவாசலை அடைகிறான். 1000 மத களிறு இழுப்பது போல உணர்வு ஏற்பட்டது. மத களிறு என்று சொன்னால் யானை, 1000 யானை இழுத்து அப்படி ஓடுகிறான். இறைவனுக்கு ஒரு பயம் வந்துடுத்து. மார்க்கண்டனுக்கு வரவில்லை பயம், இறைவனுக்கு. ஓடி வர வேகத்தில் என்னை இவன் தழுவிக்கொள்ள மறந்து விடுவானோ என்று இறைவன் புரிந்து கொள்கிறான். இவன் தழுவிக்கொள்கிறான். அன்று முதல் அவன் ஈரட்டாக 16 ஆண்டாக இருக்க கண்டோம். இப்படி நம்மையெல்லாம் தடுத்து கொள்ளப்படுகின்ற செயல்களை கதைகளாக சொன்னார்கள். கற்பனை என்றீர்கள். காண்பதும் கற்பனை, காண இருப்பதும் கற்பனை. நேற்றெல்லாம் கற்பனை என்று சொன்னது என்று காண்கிறோம். கண்டதும் இன்னும் காண இருப்பது என்ன என்று எண்ணுகிறோம். இந்த மாடர்ன் டெக்னிக்கல் வேர்ல்ட்ல ஒவ்வொரு நிகழ்வுகளினுடைய தீர்க்கங்களை இறைவன் கொடுத்திருக்கிறார். இறைவனுடைய படைப்பினுடைய ரகசியத்தை பார்த்தீர்களா? நீங்க ஒரு டாக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணினா ஆர்ட் ஆபரேஷன்ல எக்ஸ்பர்ட், நான் பார்த்ததில் ஆர்ட் எப்படி இருக்குன்னு
இந்த இங்கிருந்து அதுக்கு பேர் ரெயின்ஸ் எடுத்து பொறுத்துக்கிறார்கள். இறைவன் இதற்கு முன்பு அங்கேயே அப்படியே கொடி தொங்குறாப்புல சில ரெயின்ஸ் எல்லாம் உள்ள தொங்குறதாக சொல்றார். எனக்கு தெரியாது டாக்டர், ஐ ஆம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். இறைவனுடைய பாருங்க ஸ்பேர் பார்ட் கடையை வச்சு கொடுத்துருக்கான். நம்முடைய உள்ளேயே ஒரு ஸ்பேர் பார்ட் கடையை வச்சு கொடுத்துருக்கான். எப்படியெல்லாம் ஒரு மனித பிறவியினுடைய ஜீவ பிறவியினுடைய தீர்க்கங்களை எண்ணி இறைவன் வகுத்தளித்திருக்கிறான். அப்படிப்பட்ட இறைவன் நம்மை விட்டு விடுவானா? இல்லை, நாம் தான் அவனை விட்டு விடுவோமா? தொடருவோம். தொடர்ந்தவைகள் துல்லியமாக நலம் பெருக இருக்க காண்போம். வேண்டுங்கள், மழை பொழியட்டும் என்று வேண்டுங்கள். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, ஓடுற நிறுத்திடுவேன். மழை பொழியட்டும். வான்மகளினுடைய கருணை மண்மகளோடு இடையறுகின்ற பெருமையும், அந்த பெருமையினாலே இந்த ஜீவராசிகள் அடைகின்ற அருமையும் அனுபவிக்கணும். The life is to be experienced. வாழ்க்கை அனுபவம் என்னும் ஒரு சுகத்தினால்தான் முன்னேறும். என்னை அறிந்தேன், என்னுள் இருக்கும் இறை அருள் கருணையை அறிந்தேன், தெளிந்தேன். நாம நட்சத்திரங்கள், படவத்தினுடைய பொருள், ஓங்காரத்தினுடைய துணி, இவைகள் இந்த ஆன்மத்தினுடைய தீர்க்கம். ஓம் என்று சொல்லுகின்ற பொழுது அகார உகார மகாரங்களுடைய தீர்க்கங்கள் எழுந்த நடம்பெறுகிறது. இந்த வாசி ஒளி தத்துவத்தினாலே வாஞ்சிதம் என்ற ஒரு கிருபை, இறைவனுடைய கருணையை பெருக்கி காண முடிகிறது. ஒரு வாஞ்சிதமான ஒரு சுகம் ஏன் இவருக்கு இந்த உடல் உபாதை ஏற்பட்டது? நல்லவைகளை காண்பதற்கு முன்பாக சிலவைகளை நாம் கண்டுதான் இருக்க வேண்டும். எத்தனை காலம் வாழ்கிறோம் என்று கணக்கிடாது. எப்பொழுதுமே நினைத்துக்கொள், நான் வாழ்வதற்காக பிறந்திருக்கிறேன், வாழத்தான் வந்திருக்கிறேன். வாழ்வில் வாழ்வாங்கு வாழ்வாயாக என்று வாழ்த்தவும் வாழ்த்துகின்ற பேரினை பெறவும் வந்திருக்கிறேன் என்ற உள் உணர்வு ஒருவருக்கு வேண்டும். அத்தகைய உணர்வுகள் இருக்குமே ஆனால் நீண்ட நடிகர்கள் வாழ்வதனை நிலவுலகில் காண முடியும். எப்படிதான் இருக்குங்கிற பார்த்த உடனே கேட்கிறோம் வயசு என்னன்னு. அது அவருடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதனால உன்னை பார்த்து வயசு என்னன்னு கேட்கிறோம். நீ வயசு கேட்டு என்ன பண்ண போற? சப்பாத்தி போட போறியா? ரிட்டையர் ஆகிட்டியா? ஆகிட்ட இல்லை மாசம் மாசம் வந்து படியாளுக்க போறியா? இறைவனுடைய கருணையின் பெருக்கினாலே மண்ணுலகை கண்ணீர் மண்ணுலகில் ஜீவனாக உதித்தேன். பிறவியினுடைய மகிமை இறைவனுடைய வரப்பிரசாதம். மண்ணுலகில் மானுடனாய் பிறப்பதற்கு அரிது அரிது என்று சொன்னார். எத்தனையோ தவம் புண்ணிய பெருமை அடைந்திருந்தால் தான் மனிதர் பிறவி. பேருடைய பெரும்பெரு பெற்றனன் யாம் என்றார். உற்றதொரு துணை எனக்கு யார் என்று விளங்குகின்ற பொழுது சாட்சி புதமாக எம்மன் வந்து நின்றான். அந்த சாட்சாத்காரமாக இருக்கின்ற நடியவன் மாலவன். என்ன நான் தான் நிற்கிறேன் நெடியவனாய், நெட்ட மரம் போல நெடியவனாய் இருக்கிறேனே, தொட்டால் துளிர்விடும். ஆகையினால்தான் அருள்வகளையும் பூவகளையும் துணை கொண்டு முன்முன் வந்து நிற்கிறேன். நம்ம மனசு எங்கேயோ ஓடுது. சொல்லுவது அரிது, செயல்பாடு அரிது.
அறிவு என்பது எல்லோருக்கும் தெரியும், தெரியாது இல்லை. உலகினுடைய நடமாட்டங்களிலே நாமும் ஊடாடி வர வேண்டியிருக்கிறது. சொல்லுவார் குமார் குருஜி அவர்கள், பொய் சொல்லாடி, நான் பிசினஸ் மேன், காலை 6 மணி முதல் சாயந்தரம் 6 மணி வரையில் பொய்யே சொல்லுவேன். நீ பொய் சொல், இப்பொழுது இரவு 10 மணி, இப்பொழுதும் என்னிடத்தில் பொய் சொல்லுகிறாய் என்றால் என்னை சீண்டி விட்டு பார்க்கிறேன். மெய்யுரைப்பாயடா, அந்த மெய்ஞானத்தின் உட்பொருளை ஒன்பால் ஒழுக்க கண்டு மகிழ்வாயடா, நலவல்ல கண்பாயடா, நல்ல பெருக்கங்கள் நாளோடு நாளாய் நிறைந்திருக்க கண்பாயடா. இறைவன் கூட்டி வருகிறானாம், நல்லவர்களை எல்லாம் பிணைத்து தருகிறானாம், அல்லதை நோக்கி அற்புதங்கள் தன்னை இந்த அமைதியை காண்பதற்காக அவர்களுக்கும் ஒரு ஆனந்தத்தை தருகிறான். அமுத சுரப்பியாக அமுத கோஷரத்தினுடைய நெருக்கத்தை அகங்குளிர அனுபவிக்க செய்கின்றவனாக இருக்கிறான். அமுத கோஷரம் என்று சொன்னால் வயிறு குளிரணும், உள்ளம் குளிரணும், ஊடாது உடலாதி உவகையின் பெருக்கை இந்த உலகாதி வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். ஆகையினால் மனத்தில் அலுப்பு சலிப்பு கொள்ளாதீர்கள். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே என்று எண்ணுகின்ற ஒரு பக்குவ நிகழ்வுகள் அடைந்து விட்டால், ஆசாரி சொன்னார்கள், வருகிறான் ஜோதிடம் கேட்க, ஜோதிடன் சொல்லுகிறான், கிரக மண்டலங்களுடைய நெருக்கத்தில் செவ்வாய் சுக்கரனோடு சம்பந்தம், செவ்வாய் அனல், சித்திரன் ஆடல் பாடல் அபிநயம் பொண்டாட்டி பிள்ளை, இப்ப கொஞ்சம் அதை வாங்கி அப்படியே கீழே இருக்குமா, என்னைக்கு கிராச் இல்லை, என்னைக்கு கீழே இல்லை, புருஷன் பொண்டாட்டி பிள்ளைய என்னைக்கு இது ஒண்ணு நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்கப்பா, இது சண்டையா, உனக்கு தோன்றுறது சண்டைன்னு, சண்டைன்னா அடிப்படிதான் அடிச்சுப்பட்டா அதான் சண்டை. என்னைக்கு நான் சொல்லி நீங்க கேள்விப்பட்டீங்க, நான் சொல்லி நீ என்ன கேட்பேன்னு, அடுத்த ஆமாங்க அதுவும் சேர்ப்பாங்க, எல்லாம் போயிடுச்சு. வந்ததும் தெரியவில்லை, போறதும் தெரியவில்லை, பொழுது போனதும் தெரியவில்லை. ஐயா, மனிதனுடைய மனத்தை பார்த்தீர்களா? காலையிலே ஆபீஸுக்கு கிளம்புகிறார்கள் வீரமணி அவர்கள். அருகிலே ஒரு அம்மா, வயசான அம்மா, மல்லிகை கொள்ளைக்கு வாசலை புத்தகங்களை எல்லாம் எடுத்துக் கொண்டோம். ஐயா, காலகாலத்தால வந்திருக்கேன், தெய்வ மாதிரி ஒன்றை பார்க்கிறேன், கொஞ்சம் பூவாய்க்கையா, மத்தியானம் சாப்பாட்டுக்கு எனக்கு சொல்லு, அப்படியே கொடுக்கணும். கூப்பிடுறாரு வீட்டில் இருக்கிறவங்கள, இதை இத்தனை பூவை நம்ம கிட்ட வாங்கிட்டேன், சாமிக்கு போடுது. ஆபீஸ் போயிட்டாரு. சாயந்தரம் ஆபீஸ்லேயே தெரிஞ்சு வர்றாரு, இந்த மகான் பெரிய மகான், நல்ல செழிப்பானவர், தலைமுறையார், 1 மணி 2 மணி வாங்குவார் நினைச்சேன், அப்படியே தட்டோல வாங்கிக்கிட்டாங்க. இப்போ ஐயா பூ 1 மணி கொண்டா, 25 ரூபாய்க்கு வாங்குவாருன்னா 20-30 ரூபாய்க்கு வாங்கினாரு. பொண்ணு பொட்டாட்டிகிட்ட கொடுத்து சூட்டிக்காட்டு ஆசையுடன் உனக்காகவே வாங்கினது, எல்லாம் உனக்காகவே உனக்காகவே, இந்த உயிரும் உடலும் ஒட்டி இருப்பது உனக்காகவே. ஊட்டி பார்க்கிறேன் விஷயம் இளவம். நீ காலையில சாமிக்கு போடுனார், சாயந்தரம் ஆசாமிக்கு இவரே சூட்டி விட்டார். மனம் ஒன்றுதானே, அதுல காமிக்கின்ற குண விலகங்களை பார்த்தீர்களா? ஆகினாலே கடந்த காலங்களை பற்றி எண்ணி வாட்டம் வருதல் சற்றும் உச்சிதமானது அல்ல. சேர்த்திக்கொள், ஊட்டம் முன்பால் இருக்கிறது, உணர்வினுடைய இயக்கம் முன்பால் இருக்கிறது. நான் வரும்பொழுது என்று பேச மாட்டேன், எனக்கு உடல் நலன் சரியில்லை என்று சொல்லுவேன் என்றுதான் எண்ணி வந்தேன்.
உங்களை பார்த்த உடனே எனக்கு உடல் நலம் நன்றாக இருப்பதாக இருக்கிறது. இது எதனால்? தவமனிதர்களுடைய கருணை, சித்தர்களுடைய கருணை, ஞானியர்களுடைய கருணை. அந்த கருணைக்கு ஆட்படுத்தப்படுகின்ற ஒரு ஜீவ ஒளி மண்ணிலே ஒரு வித்தாக விழுந்து முளைத்து மரமாகி சுவரெனும் கிளி அந்த மரத்திலே விளைந்த கனியை கொத்து தின்கிறது. இறைவன் தந்த மரத்தின் அருங்கனியாம் மங்கனியை கொத்தி தின்கின்ற ஒரு பேரை பெற்றிருக்கிறாய். இதை விட என்ன வேண்டும் உனக்கு? அந்த கொத்தரல் இருக்கே, அதை பார்ப்பதே ஒரு அருமை. அந்த கொத்தரல் இருக்க, அதை பார்த்தாலே அந்த பழத்தினுடைய சுவையை நீ சுவைப்பதாக தோன்றும். அது பேசுகிறதே, அது கிள்ளை மொழி, கிளிமொழி. பேச்சு கற்றுக் கொடுக்கிறானா? இங்க வரைக்க சுசிசீகம் பேசினது அதை எட்டே போட்டோம். கிளிக்கு பேச கற்றுக் கொடுக்கிறானா? சூடு போட்டு அப்படி சொல்லி இப்படி சொல்லி. அதுதான் சுகம் தரும் தீர்க்கங்கள், நலம் தருகின்ற நல்வொழியம் தீர்க்கங்கள், நாயகமாய் போல் அமைந்திருக்க நானான் கைத்தின் மொழி ஓட்டம் நாளோடு கலந்ததாகவும் ஊரோடு கலந்ததாகவும் உயிர்க்குட்டியினுடைய நடமாடுகின்ற அற்புதம். அதுதான் ஆனந்த கூத்து. தில்லை அம்பலத்தவனுடைய அருட்கூத்து இருக்கிறது, அந்த தெருக்கூத்து. தெருக்கூத்து அல்ல, அது உடம்ப வளைக்கிற கூத்து. ஆகையினாலே உங்களுடைய பிறந்த நாள் ஒரு வளமான நாள், இது சோம நாள். நட்சத்திரங்களை வைத்து பார்த்தீர்களே ஆனால் கிரக மண்டலங்களினுடைய அறிவூக்கம் அற்புதமாக இருக்கிறது. ஏற்றிருக்கும் குருவினுடைய பார்வை, விளையும் அந்த செவ்வாய் வீட்டிலே இருக்கின்ற உயர்ந்த கிரகத்தை சனி வக்கரம் தீர்க்கம் நல்லவை ஏற்படும். மென்மேலும் பிரகாசமான தீர்க்கங்கள் உண்டாகும் என்பது ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறிய வாஞ்சிதமான கணக்கு. வாஞ்சித கணக்கு என்று ஒன்று உண்டு. கணக்குகளெல்லாம் வழிகணக்கு அதை எழுதி கொடுப்பார்கள், வகுத்து கொடுப்பார்கள். அது எழுத முடியுமா? எவ்வளவு ரூபாய் செலவு வகுத்து கொடுப்பார்கள். வாஞ்சித கணக்கு, வாஞ்சிதார்த்த பிரதாயம், வாஞ்சிதமாக இருக்கிற அம்பிகையினுடைய கருணை. அம்பிகையே என்று சொன்னான், பெண்மைக்குத்தான் வாஞ்சிதத்தினுடைய தீர்க்கம் உணர முடியும், அனுபவிக்க முடியும். ஆண்மை என்பது அகம்பாவம், அகங்காரங்கள், ஆணவம், வீரம் என்று சொல்லிக்கொள். எந்த இடத்தில் உன்னுடைய செயல் வீரமாக இருக்கும், எந்த இடத்தில் உன்னுடைய செயல் வினயமாக இருக்கும், பகுத்து அறிந்து தெரிந்தல். இப்படி பார்த்து தெளிந்து நம்மோடு வருவர்களோடு கலந்து எல்லோரும் ஓர் குடும்பம், எல்லோரும் நம்முடைய குடும்பம். ஆகையினால் தான் சொன்னேன், இது ஒரு வசுதேவ குடும்பம். அந்த நினைவிலே நின்று நல்ல தீர்க்கமான உடல் வலிமை பெற்று உள்ளார்த்த நலங்களோடு என்றும் நீ இருக்க வேண்டும் என்பது என்னுடைய சத்தியமான பிரார்த்தனை. நான் யாரையும் பிளஸ் பண்றது கிடையாது. I don't have the capacity or capability to bless anybody. But one thing I want to tell you today, my prayer, it is a sincere prayer. It will be answered immediately. ஆகையால் வாழ்க வளமுடன், எல்லா நலங்களும் பெறுவீர்களாக. என்னையும் உங்கள் பொருட்டாக நினைத்து உங்களோடு கலந்து பழகும்படியாக செய்த உங்களுக்கெல்லாம் என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரம். கிடந்து எழுதல், நினைத்தவைகள் நடக்கும். கிடந்து எழுந்தாலே நினைத்தவைகள் நடக்கும். நீ கேட்டால்
இறைவன் கொடுக்காமல் போவானா? கொடுக்காமல் போவானா? கொடுக்காமல் போனா அவன் இறைவனா? அவன் பிச்சைக்காரன். ஆகினால் அவன் கொடுத்தே போடுவான். சங்கடம் போக்கி சக்திதன் மறுபலத்தினால் நித்தமும் சத்திய ஒளிபலமாய் இருந்து உன்னத சுகங்களை இந்த உலகார்த்த வாழ்விலே என்றும் காணச் செய்கின்ற தெய்வத்தினுடைய கருணையை எண்ணி பார்க்க வேண்டும். ஆகினால் இறைவனிடத்திலே தீர்க்கமான பக்தி சிறந்த வேணும், நம்பிக்கை வேணும். சூடத்தை வச்சு குறைச்சா வண்டி தீர்ந்து போடாது, தேங்காயை உடைச்சா மட்டும் தீர்ந்து போடாது, மந்திரத்தை சொன்னால் மட்டும் போதாது. அகங்குளிர அருளானந்தமான ஒளிபெருக்கினாலே உன்னதங்களை எண்ணி மகிழ்வோமையானால் யாம் பெற்ற இன்பம் மற்றவரும் பெறுவார்கள். ஆகையினால் உன்னை வாழ்க்கை எனக்கு தகுதி இருக்கிறது என்று நினைக்கிறேன். நீ எல்லா நலன்களையும் பெற வேண்டும் என்று வேண்டும் தன்மை இருக்கிறது என்று கேட்டுகிறேன். எனக்கு இருக்கான்னு கேட்டாத, எல்லாம் அவன் செய்யும். நாளெண்ணி பார், பிறந்த காலம் தொட்டு இன்று வரை என்றும் இருப்பதாக எண்ணி நீ நினைத்துப்பார். ஏன் பிறந்த? ஏன் பிறந்த? நானா பிறக்க சொன்னேன்? எத்தனை நாளைக்கு இருப்பேன்? எவன் பதில் சொல்லுவான்? நல்லதையே பேசு, நலமாக இருக்க வேண்டும், வளமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமாக கையை கட்டிட்டான். தந்தைக்கு தந்தையாகவும் வழிகாட்டியாகவும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ஞான வாசிஷ்ட சிவரம் அருள்மாமணி ரமணி குருஜி அவர்கள் மிக அருமையாக பேசினார். ரொம்ப சந்தோஷம். போய் சொல்லக்கூடாது. ஏனால் இது சர்வீஸ், தெய்வீகம். தெய்வீகத்தை போய் சொல்லக்கூடாது. முடிந்தவரை இவர் சொன்னதனால் வியாபாரத்தில் பொய்யை குறைத்துக் கொள்கிறேன். நன்றாக இன்றைக்கு ஆசீர்வதித்தார். ரொம்ப சந்தோஷம். இப்பொழுது காஞ்சிபுரத்தின் மலசை ஜெயராமன் அவர்கள் சுகபிரம்மத்தின் திருவருளால் இவர் பெரிய நோயிலிருந்து விடுபட்டு வந்திருக்கிறார். இன்னும் நெடுங்காலம் வாழப்போகிறார், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவருக்கு SR ரமணன் அவர்களை ஆசிரமத்தின் சார்பாக குருஜி அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு இவர் இன்னும் மேலும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து நமக்கெல்லாம் சிறந்த வழிகாட்டியாகவும் நமக்கெல்லாம் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு நல்ல தொண்டை ரொம்ப நாளாக செய்திருக்கார். இன்னும் ரொம்ப நாளைக்கு, ரொம்ப வருஷத்துக்கு அவர் வந்து நமக்கெல்லாம் பண்ணணும்னு நான் பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், கோமாதாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சுகர் யாரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரோ அவருக்கு தான் ட்ரீட்மெண்டே கொடுப்பார். இந்த பெரியவருக்காக வந்து கேட்ட பொழுது உடனே வாக்கு எடுத்து கொடுத்து நிச்சயமாக மீண்டு என்னை நோக்கம் வருவான், கவலைப்படாத போர் என்றார். அதே போல் வந்திருந்தார். மரியாதை செலுத்தினோம். எல்லாம் வல்ல ராஜபுஜண்டரையும் எல்லாம் வல்ல சுகபிரம்மத்தையும் அகத்தியரையும் மனமாற பிரார்த்தித்து, ஏனென்றால் அந்த கோசாலையை அருமையாக நடத்தி கொண்டு வருகிறார். ஆகையினால் யாருக்கு கோ சர்வீஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு பரிகாரமே தேவையில்லைன்னு வியாசர் தன் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கார். கிருஷ்ண பரமாத்மாவும் நிறைய இடத்துல அதை சொல்லிட்டு வர்றார். ஆகையினால்
ரொம்ப அவர் வருகை தந்தது சந்தோஷம். தைரியமாக சாப்பிடலாம் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் 2 குருவிகளுக்கும் என் மனமார்ந்த நமஸ்காரங்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் நடராஜன், பாசாரி மற்றும் எதிர அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள் உரித்தாக. 2 குருஜியோடைய அனுகிரக பாஷம் கேட்டோம். நம்ம புண்ணியம் பண்ணாதான் இன்னைக்கு வந்திருக்க முடியும். 2 குருஜிகளும் ஒரு பேரை பார்க்கிறோம், உங்களை வார்த்தைகளை இருக்கின்றோம். அவன் அருளாலே அவன் தாய் வணங்கின்னு சொல்லுவோம். இந்த 2 குருஜிகளுடைய அருளால் தான் நம்ம இங்க வந்து பேசுறோம், பேச முடிகின்றது. எந்த இன்றைக்கும் அனைவருக்கும் அவருடைய அனுகிரகம் இருக்க வேண்டும் என்று அவங்க 2 பேரையும் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது பேசணும் அப்படின்னும் போது இந்த பஞ்சகோசம் என்று ஒரு சொல் உண்டு. அதாவது நம்ம உடம்பை பொறுத்தவரையிலும் அன்னமய கோஷம் அப்படிம்பாங்க. மேல இருக்கிறது அந்த சரீரத்தை ரொம்ப அடர்த்தியானது. அதுக்கப்புறம் ஷீட்டா லேயரா உள்ள போயிட்டே இருக்கும் ஆத்மா வரலும். இந்த அன்னமய கோஷம் சொல்றதுக்கு நம்ம உட்கொள்கின்ற இந்த உணவு தான் காரணம். அதனால அன்னமய கோஷம். அடுத்தது பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் இருக்கு. அதுக்கடுத்து ஆனந்தமய கோஷம், அடுத்து உள்ள ஆத்மா. இந்த அன்னமய கோஷம் ஸ்தூல சரீரம் அப்படிம்பாங்க. அடுத்தது உள்ள இந்த பிராணமய கோஷம், அதாவது பிராணன் சக்தி எல்லாம். இந்த மனோமய கோஷம் ஆசைகள்லாம் குடிக்கொண்டிருக்கிற இடம். அடுத்த விஞ்ஞானமய கோஷம் தான் பகுப்பாய்வு செய்வது. இது வேண்டாமா வேண்டாமா, என்ன செய்வது, இறைவனோட வழி என்ன ஆராய்ச்சி செய்கிறது, இதெல்லாம் மூளையா செயல்படுவது மனோமய கோஷம். இந்த எல்லா கோஷம், இந்த 3 கோஷங்களையும் என்ன சொல்லுவாங்க, ஸ்தூல சரீரம் அப்படிம்பாங்க, சூட்சும சரீரம்பாங்க. மேல இருக்கிறது வந்து ஸ்தூல சரீரம், இந்த 3 கோஷங்களும் சூட்சும சரீரம். அடுத்து உள்ள இருக்கிறது ஆனந்தமய கோஷம், காரண சரீரம். அடுத்தது ஆத்மா. இந்த பிறகு போனா அடுத்த பிறகு வருது. வரும்போது என்ன ஆகும்னாக்க இந்த 3 கோஷங்கள்ல உள்ள விதை போன்ற இந்த வாசனைகள் இருக்கும். அந்த வாசனைகள் நம்மளோட வந்துடும் அடுத்த பிறகு வரும்போது. இந்த சூட்சும சரீரத்தில் உள்ள இந்த வாசனைகள் தான் காரணம். உள்ள இன்னும் மூழ்கி ஆனந்தமய கோஷம் தாண்டி ஆத்மாவை பார்த்தோம்னா இந்த வாசனைகளும் இருக்காது. அந்த பிரம்மம் என்ற நிலைக்கு சென்று விடுவோம். அதற்கு தான் இந்த முயற்சியில் நடக்கிறது. ஒவ்வொரு ஜென்மத்திலும் இந்த வாசனைகள் தொடர்ந்து கொண்டே வருகிறது. வாசனை இருக்குமா இல்லையான்னு சில பேருக்கு டவுட் வரலாம். ஆனா கண்டிப்பா வாசனை இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இப்ப ராமானுஜம் கணித மேயன் சொல்றோம். அவரை வந்து பியூசி அந்த இன்டர்மீடியட் கூட பாஸ் பண்ணல. பயங்கரமான ஒரு மேலை நாடுகளில் உள்ள பெரிய கணித மேயர்கள் அளவுக்கு எல்லாம் சொல்ல முடிந்தது. அவர் ஒரே ஒரு புக்கு தான் படிச்சார். அதனால பூர்வ ஜென்ம வாசனை தான் அது. அதை பூர்வ ஜென்ம வாசனமாக. இப்ப இளையராஜா எடுத்துங்க, அவர் யாரும் ஒரு கர்நாடக சங்கீதத்தை கத்துனாரா? இல்ல, நானா வருது. ஏன்னா பூர்வ ஜென்ம வாசனை. கண்ணவாசனை எடுத்துங்க, இந்த கவிதை பிரவாகம் வருது, எப்படி வருது? அது பூர்வ ஜென்ம வாசனை தான். திடீர்னு ஒரு ஸ்கூல் கூட அவர் தாண்டல. சோ இந்த நிலைக்கு வந்து இந்த பூர்வ ஜென்ம வாசனை வருது. நல்ல விஷயங்கள் வந்தா பரவாயில்ல. பட் பிறவனற்ற நிலை வர வேண்டுமானால் நம்ம ஆத்மாவை தேடி உள்ள பார்க்கும்போது அது இல்லாத ஆனந்தமய கோஷம்னா நம்ம உறக்கத்தில் இருப்போம். ஆனந்தமய கோஷம் நல்லா உறங்குகின்றோம். திடீர்னு மொழி போறோம். அப்ப வந்து பாப்பா டைம் 2 மணி இருக்கும். இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் தூங்கலாமோ. ஒரு காரியம் பண்ண போறதுல நல்லா தூங்க போறோம். தூங்குறது ஒரு ஆனந்தம். அதான் ஆனந்தமய கோஷம். இதெல்லாம் கடந்து போகணும் அப்படின்னு தான். இந்த அன்னமய கோஷம் சொல்லக்கூடியது வந்து 7 தாதுக்களால் உள்ளது. சப்த தாது அப்படிமாங்க. சப்த தாதுன்னா என்னன்னாக்க இந்த ரத்தம், மாமிசம், மஜ்ஜை, விந்து எல்லாம் சேர்ந்ததுதான். ஒரு 7 வயது சிறுவன் போறான். போய் ஒரு குருட்ட போய் கேட்கிறான், ஏன்னா நீங்க சிஷ்யனா ஏத்துக்கணும் அப்படிங்கிறான். உடனே அந்த குரு கேட்கிற, என்கிட்ட வந்து சிஷ்யனா ஏத்துக்கணும் சொல்லக்கூடிய நீ யார் அப்படிங்கிற. அப்பதான் அப்படி பிரவாகமா பாட்டு வருது. மனோ புத்தி அகங்கார சித்தாமிநாதம் அப்படின்னு. அப்புறம் சித்தானந்த ரூபம் சிவோகம் சிவோகம் அப்படின்னு வருது. அது ஒரு பாடல், 6 பாடல் வருது. அந்த சொன்ன பையன் வந்து ஆதிசங்கரர், அந்த குரு கோவிந்த பாதர். அவன் அந்த நேரத்திலேயே
எல்லாத்தையும் அறிந்த ஒரு நிலையில இருந்தான். இந்த நிகழ்வு நடந்த இடம் ஓங்காரேஸ்வரன் மத்திய பிரதேசத்தில் சொல்லக்கூடிய இடம் நர்மதா நதிக்கரையில் இருக்கு. பக்கத்துல ஒரு குகை இருக்கு. அந்த குகை வழியாக அந்த நர்மதா நதி பாயும். அந்த குகை இன்னைக்கு பார்க்கலாம். அது காரணம் என்ன? மகா பெரியவர் தான். ஜபல்பூர் நாகராஜ சொல்றாங்க, ஆராய்ச்சி பண்ணி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த குகையில் தான் அவருக்கு கோவிந்தபாதர் தீட்சை கொடுத்தார் அப்படிங்கிறார். இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காருங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆதிசங்கரை பொறுத்தவரையும். ஏன்னா அவர் காலடியில் இருக்கும் போதே அவருடைய தாய்க்காக அந்த நதியை வீட்டுக்கிட திசை மாற்றி வர வைத்தவர். அதே போன்று ஒரு ஏழை ஸ்திரீ வீட்டில் போகும்போது ஒரு வறுமை நிலையில இருக்காங்க. அன்னைக்கு ஒண்ணுமே அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு ஏகாதசி பட்னி, மறுநாள் சாப்பிடறதுக்காக ஒரே ஒரு நெல்லிக்கறி வச்சிருக்காங்க துவாதசி பரணைக்கு. அப்போ அந்த ஏழ்மை நோயை பார்த்து அவர் பாடும்போது அப்படியே தங்க மழையா போயிடுது. அந்த மாதிரி சிறப்புகளுடையவர் அவர். இருந்தாலும் ஒரு எல்லாருக்கும் பிடிக்கும். எந்த விளையாட்டா இருந்தாலும் எல்லாருக்கும் பிடிக்கும். இப்ப ஜல்லிக்கட்டுனா இங்க இருக்கிறவங்க வேண்டாம் நான் சொல்ல போறாங்க. நான் கூட சொன்னேன், ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு போட்டு சிகரெட் வைக்கிறாங்க, குடியை போட்டு தண்ணி வைக்கிறாங்க. அதே போல மாட்டு கொம்புலையே எழுதிட்டோம், இந்த விளையாட்டு ரொம்ப ஆபத்தானதுன்னு எழுதிட்டோம். அது பாட்டுக்கு விளையாட்டுக்கு போட்டோம். அதை விட்டுட்டு பெரிய அளவுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையான மாதிரி ஆகி வழக்கமா வர கூட்டமே இல்லை. இப்ப மெரினா பீச் கிட்ட சாதாரணமா வர கூட்டங்களும் பயப்படுறாங்க வரத்துக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா பார்த்தா கபாலி கோயில் கிட்ட நல்ல கூட்டம் இருந்தது. ஆக மொத்தம் சாகரம் எங்கேயும் வெளில போகணும்னு நினைக்கிறவங்க ஒரு இடத்துக்கு போறாங்க. ஆனா இந்த கோவில்களுக்கு போறதுங்கிறத தொடர்ச்சியா நம்ம வச்சுக்கணும். அதே போல ஒரு ஆன்மீக குரு அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கிட்டா நமக்கு நல்லது. எல்லாருக்கும் கிடைச்சிடாது குரு விஷயம், எல்லாருக்கும் தெரியாது. இந்த ரோடை தாண்டி எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் போயிருப்பாங்க. எத்தனை பேருக்கு இங்க வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும்? இங்க வரவங்க ரொம்ப பிளஸ்டு பீப்புள். அதுதான் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். 100% ஃபெய்த் வச்சுக்கோங்க. எந்த ஃபெய்த்துமே இந்த 99%, 98 அப்படி வச்சுக்காம 100% 100% வச்சுக்கிட்டா அது கண்டிப்பாக நீங்க நினைச்சது நடக்கும். அதுதான் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். நமக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடியவர் தான் சுகர். நம்ம போய் எல்லாமே நடக்கும். எப்போதுமே சொல்லுவாங்க, எங்க போனாலுமே சில அதிஷ்டானங்களுக்கு சமாதிகளுக்கு போய் மகான்களுடைய சமாதியில போய் வேண்டிக்கிட்டா உடனடியா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய சுகர். அதனால சுகரோட குருஜி குமார் அவர் எந்த நோய் நொடியும் இல்லாமல் பல்லாண்டு நல்ல தேக ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட வரும்போது ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயத்தோடு வராங்க. உடனே அவர் சொன்ன உடனே சரியாயிடுங்கிற நம்பிக்கையோடு வராங்க. அப்படி வரக்கூடியவர்களுக்கு இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு குமார் குருஜி தொடர்ந்து அவருக்கு குமார் குருஜியோடைய பெரிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு அருள்வாக்கு சொல்லக்கூடிய குமார் குருஜிக்கு ரமண குருஜியோடைய பிளஸிங்ஸ் இருக்கிறதா ரொம்ப பெரிய விஷயம். குமார் குருஜியே ஓரளவுக்கு ஜல்லிக்கட்ட காலமாய் தான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். அதுக்குதான் ரமண குருஜி இருக்கார். அவர் கண்டிப்பா அவருடைய பிளஸிங்ஸ்ல வழிகாட்டுதல்ல குமார் குருஜிக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் அவர் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று எல்லாமல் இறைவனை வேண்டுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. ஒவ்வொரு வருடம் பார்த்துட்டு வர குமார் குருஜி பிறந்த நாள் விழா கூட்டம் அதிகமாகிட்டே போகுது. இன்னைக்கு கேட் கிராஷ் ஆகிட்டு கேட்டை தாண்டி கூட்டம் போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இவ்வளவு தூரம் குமார் குருஜிக்காக உங்களோட டிவி சேனல் அந்த முக்கியமான ப்ரோக்ராம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு எங்களோட உட்கார்ந்துருக்கிறதுக்கு உங்க எல்லாத்துக்கும் கூடாது கோடி நன்றி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில 125 கோடி மக்கள்ல 2 பேர் தான் குமார் குருஜி ரமண குருஜி இந்த ஜீவநாட்டி படிக்கக்கூடிய ஒரு அருள்வாக்கை பெற்றவங்க. அப்பேற்பட்ட ஒரு பெரிய நடமாடும் சித்தர்களோட நம்மளும் வாழ்றோம், நம்மளும் அவங்க அருள் பெறணும். இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வகையில துவப்பகுதி அருள் இல்லாமல் இல்லை, இல்லாட்டி வந்துட மாட்டோம். அப்பேற்பட்ட அருள் கிடைக்க பாக்கியமானவங்க நம்ம எல்லாமே எத்தனையோ கோடி ஜென்மங்கள்ல அவரோட தொடர்பு இருக்கு. இல்லாட்டி சேகர் சார் சொல்ல போல ஏதோ ஜென்மங்கள் தொடர்புகளோடு இங்க இருக்கிறோம். இந்த மேலையில் அமர்ந்திருக்கும் திரு சேகர் அவர்கள் ரமணன் சார் பற்றி சொன்னீங்கன்னா அவர் சமீபத்துல ஓய்வு பெற்றுட்டாரு. அவர் இருக்கிற வரைக்கும் நல்லா மழை பெய்யுது. அவர் ஓய்வு பெற்றோட மழை நின்று போச்சு. அதனால சார் மறுபடியும் ஜாயின் பண்ணிருங்க வாங்குவீங்க. நீங்க வந்த நேரமாவது நம்ம மெட்ராஸ் கூட்டம் போயிட்டு மழை கிடைக்கட்டும், விவசாயிகள்லாம் செடிக்கிட்டு நான் ஆசைப்படுறேன்.
அப்பேற்பட்ட ஒரு ரமணன் சார் வந்து பக்தியோட சிவரோடு இருக்காரு, இங்க கீதா ராஜகோபால் இருக்காரு, அவர் வாழ்க்கையிலும் சில பொன்னான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. நம்ம எல்லாத்தையும் வாழ்க்கையில் எத்தனையோ அதிசயங்கள் சிவபெருமணி நடத்திருக்காரு, பாகபுரி நடத்திருக்காரு. அவங்களோட நம்புவோம், அவங்களுடைய பாதங்களை படுவோம். அவங்க சிவபெருமானால குமார் குருஜி நீண்ட காலம் நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்து சிவர் இருந்தால்தான் சித்தரும், அவர் நல்லா இருந்தாலும் நம்ம நல்லா இருக்க முடியும். அதனால அவர் ஆயுள்னால நம்ம எல்லாம் நீரில் வாழ்வோம் என்று நம்பி அவருக்கு மேலும் மேலும் ஆயுள் கொடுத்து சிவபெருமத்தை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். ஆசிரமத்தை வழி நடத்தி செல்வது சுகருக்கு அப்புறம் நான் இல்லை, ரமணி குருஜி, எஸ் வி சேகர், ரவிசங்கர், ரவிசங்கர், இந்த மூவரும் தான் சேர்ந்து இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு நான் ஒரு கல்வியாகத்தான் இருக்கின்றேன். என்றென்றும் இவர்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் இது ஆழவிட்டமாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு எனக்கு வாழ்த்து தெரிவித்தவர்களும் பங்கெடுத்துக் கொண்ட அனைவருக்கும் அருமையான ஒரு சிவபிரம்ம மகரிஷியின் ஆசீர்வாதத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி.